எனது பெயர் அமுதா. சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையிலிருந்து வந்துள்ளேன். கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை தமிழக அரசு பாராட்டு தெரிவிக்கும் விதமாகவும், திருவள்ளுவர் திருக்குறளை தேசிய நூலாக்க வேண்டும் என வலியுறுத்தியும், நெல்லை சந்திப்பில் இருந்து கன்னியாகுமரி சந்திப்பு வரை திருவள்ளுவர் திருக்குறள் நூலை பாராட்டும் விதமாக வந்துள்ளோம். எனது பெயர் மா மல்லிகா. தலைமை ஆசிரியராக இருக்கின்றேன். புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து வருகை புரிந்திருக்கின்றேன். நாங்கள் 4 மாவட்டங்களிலிருந்து இங்கே வந்திருக்கின்றோம். திருக்குறளை தேசிய நூலாக வலியுறுத்த வேண்டியும், இன்று 25 ஆண்டுகள் திருவள்ளுவர் சிலை நிறுவி 25 ஆண்டுகள் நிறைவு பெறுவதை ஒட்டி தமிழக அரசானது திருவள்ளுவர் சிலைக்கு வெள்ளி விழா கொண்டாடுகின்றது. அந்த வெள்ளி விழாவை கொண்டாடும் தமிழக அரசிற்கு பாராட்டு தெரிவிக்கும் விதமாகவும், திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் எனவும் பல்வேறு கருத்துக்களை வலியுறுத்தியும், நெல்லை சந்திப்பிலிருந்து கன்னியாகுமரி 3 கடல்களும் சந்திக்கக்கூடிய இந்த இடத்திலே நாங்கள் பரப்புரை செய்து கொண்டு வந்திருக்கின்றோம். திருக்குறளை பரப்புரை செய்வது எங்களுடைய நோக்கமாக இருந்தது. இந்த நோக்கம் நெல்லையில் ஆரம்பித்து இங்கே கன்னியாகுமரியில் நாங்கள் நிறைவு பெற இருக்கின்றது. இப்பொழுது இங்கே கன்னியாகுமரி சந்திப்பில் ஆரம்பித்து திருவள்ளுவர் சிலை வரையிலும் எங்களது பயணம் இப்பொழுது மீண்டும் தொடர்கின்றது. இந்த நிகழ்வுக்கு எங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனத்திற்கும் தமிழக அரசிற்கும் பாராட்டு தெரிவிக்கின்றோம். நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. வணக்கம். திருவள்ளுவர் சிலை 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா இந்த நிகழ்விற்காக தமிழக அரசுக்கு வாழ்த்து தெரிவித்தும், திருக்குறள் தேசிய நூலாக வேண்டும் என்கிற கோரிக்கையினை வலியுறுத்தியும் 4 மகளிர்கள் 4 மாவட்டத்திலிருந்து இணைந்து, நான் கலைவாணி வேலூர் மாவட்டம், சவிதா யுவராஜ் ஈரோடு மாவட்டம், மல்லிகா புதுக்கோட்டை மாவட்டம், அமுதா சிவகங்கை மாவட்டம் சார்ந்தவர்கள் திருக்குறள் தேசிய நூலாக வேண்டும் என்பதனை வலியுறுத்தி இங்க பிரச்சார விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டு நெல்லை சந்திப்பிலிருந்து இப்பொழுது கன்னியாகுமரி ரயில்வே சந்திப்பு வந்து கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை வரை தொடர்கிறோம். நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம். ஐயனை அலை அரியணையில் அமர்த்திய வெள்ளி விழாவிற்கு தமிழக அரசிற்கு நன்றி தெரிவித்தும், திருக்குறள் தேசிய நூலாகும் போது பாரதமே பசுமை பாரதம் ஆகும் என்பதை வலியுறுத்தியும், இன்று நெல்லையில் தொடங்கிய எங்கள் பயணமானது தற்பொழுது கன்னியாகுமரி சந்திப்பில் வந்து நின்றிருக்கின்றது. இனி அடுத்ததாக எங்களது பயணம் முக்கூடல் சந்திப்பில் இருந்து வள்ளுவர் சிலையை நோக்கி செல்கின்றோம். நன்றி.